படித்ததில் பிடித்தது. பெரும்பாலான மக்கள் அவங்க வாழ்க்கை முழுசும் பிஸியாவே இருப்பாங்க. ஆனா, அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மிஸ் பண்றோன்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஏன் அவங்களுக்கு இப்படி தோணுது? த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்பிள்ன்ற புக்ல ஆத்தர் ஸ்டீவன் கோவே இத ஒரு சிம்பிளான கதையில சொல்லியிருக்காரு. ஒரு நாள் ஒரு ப்ரொஃபஸர் அவரோட கிளாஸ்ல ஒரு பெரிய காலியான ஜார எடுத்து டேபிள் மேல வச்சாரு. அதில் ஃபஸ்ட்டு பெரிய கற்களை போட ஆரம்பிச்சாரு. போட்டதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்டார், ஜார் ஃபுல்லாக நிரம்பிருச்சா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் சார் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அவர் சிறிய கற்களை எடுத்தார். அதை பெரிய கற்களின் மேல் போட ஆரம்பித்தார். பெரிய கற்கள் இடையில் இருக்கிற கேப்ஸ் எல்லாமே ஃபில்லாக ஆரம்பித்தது. இப்போ மறுபடியும் கேட்டார், ஜார் நிரம்பிருச்சா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்டார். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஜாரை பார்த்து தலையாட்டினாங்க. கடைசியாக ப்ரொஃபஸர் மணலை எடுத்தார். மணலை எடுத்து ஜாரில் உள்ள அனைத்து சிறிய இடங்களையும் நிரப்பினார். ஸோ முதல்ல என்ன போட்டார்? பெரிய கற்களை போட்டார். பெரிய கற்கள் மீது சிறிய கற்கள் போட்டார். கடைசியாக மணலை வச்சு நிரப்பிட்டார். ஸோ இப்போ அந்த ஜார் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபுல்லாக இருந்தது. ப்ரொஃபஸர் அந்த ஜாரை பார்த்து சொன்னார், இந்த ஜார் தான் உங்கள் வாழ்க்கை மாதிரி. முதல்ல போட்டோம்ல பெரிய கற்கள், இது நம்ம வாழ்க்கையோட முக்கியமான விஷயங்களை குறிக்கும். அதாவது நம்மளோட ஹெல்த்து, நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட லைஃபோட பர்பஸ், நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட். அடுத்து போட்ட சிறிய கற்கள் நம்ம வேலை, நம்மளோட பொறுப்புகள், இதை குறிக்கும். கடைசியாக போட்டோம்ல மணல், அது சிறிய கவன சிதறல்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இதை குறிக்கும் அப்படின்னு ப்ரொஃபஸர் சொன்னார். இந்த ஜார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுது தெரியுமா? முதல்ல பெரிய கற்களை வச்சதுனால தான் மித்ததெல்லாத்துக்கும் இடம் சரியாக இருந்தது. ஆனால் முதல்ல மணலை போட்டு நிரப்பியிருந்தீங்கன்னா முக்கியமான விஷயங்களுக்கு இடமே இருந்திருக்காது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் முக்கியமானவற்றை முதலில் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் இதை முடித்தார். இப்போ சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் முதலில் வருவது பெரிய கற்களா இல்லை மணலா?